மண் வளத்தை அறிந்து அதற்கேற்ப சமசீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக 1,00,000 விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண்ணல் அட்டைகள் வழங்கப்படும். கூடுதலாக உழவர் அடையாள எண் பெற்ற சுமார் 3,00,000 விவசாயிகளுக்கு மண் நல அட்டைகள் ஒன்றிய மாநில அரசு திட்டத்தின் கீழ் 6 கோடியே 16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். மண் வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1,00,000 ஏக்கர் பரப்பிற்கு தேவையான தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி போன்ற பசுந்தாள் உர விதைகள், 22,000 ஏக்கருக்கு தேவையான பல்வகை தானிய விதைகள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் விநியோகிப்பதுடன் வளர்ந்த பசுந்தலைகளை நிலத்திலே மடக்கி உழுது மட்க செய்திட ஏக்கருக்கு 3,000 ரூபாய் உழவு மானியமும் வழங்கப்படும். இதற்கென 63 கோடியே 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். மண் வளத்தை பாதுகாக்கும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்கவும் 1,00,000 ஏக்கருக்கு தேவையான திரவ உயிர் உரங்கள் 4 கோடியே 50 லட்சம் ரூபாயிலும், உர பயன்பாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் நீரில் கரையக்கூடிய உரங்களும், மகசூலை அதிகரிக்க பருத்திக்கு காட்டன் பிளஸ், கரும்பிற்கு சுகர் கேன் பூஸ்டர் மற்றும் நெற்பயிரில் பூக்கும் தன்மையை மேம்படுத்தும் ரைஸ் ப்ளூம் ஆகிய பயிர் ஊக்கிகளும் 12 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் விநியோகிக்கப்படும். மாநிலம் முழுவதும் உயிர்ம வேளாண்மையை பரவலாக்கம் செய்யும் நோக்கில் 2026-27 ஆண்டில் மாநில அரசின் சிறப்பு திட்டமாக 20,000 ஏக்கரில் உயிர்ம வேளாண் முறைகளை பின்பற்றும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இது தவிர பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் உயிர்ம வேளாண்மை ஈடுபடும் உழவர்களை ஒருங்கிணைத்து 7,500 ஏக்கரை உள்ளடக்கிய உயிர்ம வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும், இயற்கை வேளாண்மை வாயிலாக மண் வளத்தை மேம்படுத்தி நஞ்சிலா உணவு உற்பத்தி செய்திட இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தில் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் 3,125 ஏக்கரில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும், 7,500 ஏக்கரில் இயற்கை வேளாண்மை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் 2ஆம் ஆண்டு செயல்பாடுகளை தொடரவும் 2026-27 ஆண்டில் 9 கோடியே 12 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் நிரந்தர மண்புழு உரக்கூடங்கள் அமைத்திட 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கான பதிவு கட்டணமும், மாறுதல் காலத்தில் உள்ள விவசாயிகளுக்கான புதுப்பித்தல் கட்டணமும் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு உயிர்ம விவசாயிகளுக்கு உயிர்ம வாய்ப்பு சான்றிதழ் இலவசமாக வழங்கப்படும். கடந்த ஆண்டு புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு மட்டுமே கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டு முதல் உயிர்ம சான்று பெறுவதற்கான மாறுதல் காலத்திலும் விவசாயிகள் தொடர்ந்து உயிர்ம நிலையினை கண்டுபிடிப்பதை ஊக்குவிக்கும் முகமாக மாறுதல் காலத்திற்கும் இந்த கட்டண விலக்கு விரிவுபடுத்தப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் சான்றளிக்கப்படும் உயிர்ம விளைபொருட்களில் நச்சு பொருட்களின் தன்மையினை விவசாயிகள் அறிந்து அவற்றின் தரத்தை உறுதிப்படுத்தி அயல்நாட்டு மற்றும் உள்நாட்டு சந்தையில் விற்பனை செய்து அதிக விலை பெறவும், நஞ்சற்ற பொருட்களை நுகர்வோர் பெறவும், நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கும் பொருட்டு 25 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கலர் உவர்த்தன்மைகளால் பாதிக்கப்பட்ட மற்றும் வளம் குறைந்த நிலங்களை மீட்டெடுப்பதற்காக மண் சீர்திருத்தம் குறித்து 2,000 ஏக்கரில் செயல்விளக்கம் மேற்கொள்ள 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மண் நல மேம்பாட்டு குறித்த தொழில்நுட்பங்களை உழவர் பெருமக்களுக்கு எடுத்துரைக்க விழிப்புணர்வு மற்றும் விளம்பர பணிகள் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள நேரடி நெல் விதைப்பு, நீர்மறைய நீர் கட்டும் பாசன முறை, மெல்ல கரையும் உரங்களின் பயன்பாட்டு முறைகளை பின்பற்றி பசுமை குடில் வாயு வெளியேற்றதை 50% தவிர்த்து கரிமத்தை அகற்றி மண்ணில் சேமிக்கும் விவசாயிகளுக்கு கார்பன் வர்த்தகம் வழியாக கூடுதல் வருமானம் பெறுவதை ஊக்குவிக்க 2,000 ஏக்கரில் செயல் விளக்கங்கள் அமைத்து கண்காணிப்பு மற்றும் சீராய்வு நெறிமுறைகளை உருவாக்க மாநில நிதியிலிருந்து 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 2026-27 ஆண்டில் 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதியில் 10 கூறுகளுடன் செயல்படுத்தப்படும். நெல் விதை உற்பத்தி மற்றும் விதை விநியோக மானியத்திற்கான சிறப்பு திட்டம். விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் போதிய அளவில் குறித்த பருவத்தில் கிடைக்க செய்ய இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது.
நெல் உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் முக்கிய பங்களிப்பை வழங்கும் தரமான விதை உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான மானியத்தினை 2026-27 ஆண்டு முதல் ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. ஆனால் விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று அவர்களின் நலன் கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அறிவுறுத்தபடி விதைப்பண்ணைகள் அமைத்து 7730 மெட்ரிக் டன் சான்று நெல் விதை உற்பத்தி செய்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமைக்கு வழங்கும் விவசாயிகளுக்கு நெல் விதை உற்பத்தி மானியமும் 14570 மெட்ரிக் டன் சான்றளிக்கப்பட்ட விதைகளை மானியத்தில் விநியோகிக்க நெல் விதைய விநியோக மானியமும் வழங்குவதற்கு 2026-27 ஆண்டு 34 கோடியே 72 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும்.